ஸோ அப்போ நான் கொடுத்தோன்னே இந்த இடத்த இங்கே கவனிங்க, ப்ளீஸ் டைப் பண்ண நம்பர்னு வரும். தெரியுதா? ப்ளீஸ் டைப் பண்ண நம்பர்னு வந்துருச்சா? நான் தெரியாமல் இதை தொட்டுட்டேன், அதனால் போய் மறுபடியும் டைப் பண்ணுற பாருங்க. ப்ளீஸ் டைப் பண்ண நம்பர். நான் எதுவும் பண்ணினா அதை நம்பரை மாற்ற முடியாது. புரியுதா? எப்படி ஸ்விஃப்ட்டில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், கோட்லில் எப்படி ஹேண்டில் பண்ணோன்ட்டு. ஸ்விஃப்ட்டில் வந்து நம்ம இஃப்க்குள்ளே போட்டுக்கிட்டோம், இங்கே எழுத வேண்டியதே இஃப்க்குள்ளே எழுதிட்டோம். கோட்லின்குள்ளே நம்ம மொத்த ப்ரோக்ராமை நம்ம வந்து ட்ரைக்குள்ளே வச்சுருவோம். தப்பாச்சுன்னா அதை கேட்ச்குள்ளே கொண்டு போய் ஹேண்டில் பண்ணிக்குவோம். ஓகேவா? அந்த எரரை டிஸ்ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து ஈவே கூட டிஸ்ப்ளே பண்ணலாம், E.to string போட்டு கூட டிஸ்ப்ளே பண்ணலாம். அது சூப்பராக வரும் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ப்ளீஸ் டைப் பண்ண நம்பர்னு கொடுக்காம E.to string அந்த எரர் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். இது எல்லாரும் கவனிச்சிங்கன்னா எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஆப் பில்ட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். உங்கள் ஆப் வந்து இந்த அளவுக்கு யூஸருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். சும்மா கிராஷ் எல்லாம் ஆகக்கூடாது. இனிமேல் நீங்கள் செய்கிறது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கணும், ட்ரை கேட்ச் எல்லாம் போட்டு. இப்போ நான் கொடுத்தனே பாருங்கள், java.lang.number format exception for input string ERGGR. புரியுதா? என்ன வருது மறுபடியும் படிக்கிறீங்க. java.lang.number format exception. ஃபஸ்ட்டு நீங்கள் கோட்லின்லேயே ப்ரோக்ராம் எழுதினாலும் உங்களுக்கு தெரியும் இதை கம்பைல் பண்ணுறது வந்து JVM தான். தெரியும்ல? அது ஜாவா வர்ச்சுவல் மிஷினில் தான் உங்களோட கோட்லின் ப்ரோக்ராம் ரன் ஆகும். தெரியும்ல? ஜாவாவோட எரர் தான் உங்களுக்கு அது காமிக்கும். JVMக்கு ஜாவாவாக தான் எரர் சொல்ல தெரியும். அதனால ஜாவா டாட். ஓகேவா? அந்த லாங்குவேஜ்லேயே ஒரு பிரச்சனை. அதனால java.lang. என்ன எரர்? நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன். ஓகேவா? அதுதான் பிரச்சனை. ஸோ நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன். நம்பர் ஃபார்மேட் வந்து தப்பாக இருக்குது. நம்பரோட ஃபார்மேட் என்ன? நம்பராக தான் இருக்கணும். ஆனால் இங்கே ஆல்ஃபபெட்ஸ் கலந்து வருது. ஸோ அதுக்காக ஃபார் இன்புட் ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு வந்து இது ஒரு நம்பர் ஃபார்மேட்டே இல்லை, என்னால் இது எப்படி இன்டீஜராக மாற்ற முடியும்? அந்த எரரை சொல்லுது. இதை எரராக காமிச்சு கிராஷ் ஆகாமல் இதை நான் கொண்டாந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, இப்போ எனக்கு வந்து நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் தானே வந்திருக்கு. இங்கே வந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ளீஸ் டைப் பண்ண நம்பர்னு கொடுத்துருக்கேன். யூசருக்கு புரியாது. java.lang.number format exception யூசருக்கு புரியாது. ஸோ நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்னா, ப்ளீஸ் டைப் பண்ண நம்பர் யூசருக்கு புரியுற மாதிரி டைப் பண்ணி கொடுத்துறேன். ஸோ அதனால் இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து தப்பாக நான் கொடுத்தேன்னா ப்ளீஸ் டைப் பண்ண நம்பர் அழகாக வந்துடும். மறுபடியும் இங்கே பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நான் வந்து இப்போ 57 கொடுக்குறேன்னா இதை கொடுத்தனா எனக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஏன்னா இங்கே வந்து எனக்குள்ளே அது போக முடியும். இந்த லைன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. அதுவே 57 இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணனா இங்கே வந்து எனக்கு ப்ளீஸ் டைப் பண்ண நம்பர் வந்து எனக்கு கிளியர் ஆயிரும். கேட்ச்குள்ளே டைப் பண்ணது ரன் ஆயிரும். புரிஞ்சிருச்சா? ஜாவா சீம்ஸ் ஈஸியராக. இப்போ எந்த லாங்குவேஜுமே கஷ்டம் ஈஸி கிடையாது. நீங்கள் கிட்டத்தட்ட இதே தான் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்விஃப்ட்டில் இதே தான் பண்ணீங்க. இதுக்கு வேலை இஃப்னு போட்டு இது இஃப்குள்ளே எழுதுனீங்க. இங்கே அந்த வேலையில் இல்லை, நீங்கள் நார்மலாக ப்ரோக்ராம் எழுதிட்டு போகலாம். ஒவ்வொரு இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அது மெயினாக ஸ்விஃப்ட் கோட்லின்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கலாம். ஸ்விஃப்ட் படிக்கிறவங்களுக்கு கோட்லின் ஈஸியாக இருக்கும், கோட்லின் படிக்கிறவங்களுக்கு ஸ்விஃப்ட் ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஜாவா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கோட்லின் படிக்கிறவங்களுக்கு ஜாவா ஈஸியாக இருக்கும். ஸோ கோட்லின் வந்து ஒரு குட் பேலன்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம இந்த எண்ணை வச்சு விளையாட ஆரம்பிப்போமா? நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த எண் வந்து ஆம்ஸ்ட்ராங்காக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அகைன் அதே மாதிரி நான் இஸ் ஆம்ஸ்ட்ராங்னு போட்டுறேன். ஓகேவா? அப்படின்னு போட்டு எண்ணை பாஸ் பண்ணிக்கிறேன். இதோட அவுட்புட்டை வச்சு இது சப்போஸ் ஆம்ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் என்ன பண்ணணும், இங்கே வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே ரிசல்ட் டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ கிளியர் என்ன பண்ணுறேன், நான் இப்போ வந்து ரிசல்ட் டெக்ஸ்ட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு இட் இஸ் ஆம்ஸ்ட்ராங்னு பண்ணணும். இட் இஸ் ஆம்ஸ்ட்ராங் பதிலாக நான் வந்து n.toString பண்ணி ப்ளஸ் இஸ் ஆம்ஸ்ட்ராங்னு போட்டுறேன். எப்படி அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே பாஸ் பண்ணிங்க, இது 2.toString போட்டுக்கிறீங்க. இல்லை எல்ஸ் நான் என்ன பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே எரர் காட்டுது, ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பரை நான் டிஃபைனே பண்ணல. ஸோ இப்போ நான் போய் ஆம்ஸ்ட்ராங் நம்பரை டிஃபைன் பண்ணணும். நான் வந்து இதுக்கு வெளியிலேயே போய் டிஃபைன் பண்ணிட்டுமா, ஃபன் இஸ் ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இது வந்து என்னங்கிற இன்ட்டை வாங்கிக்கும். கரெக்டாக வாங்கிட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணும், பூலை ரிட்டர்ன் பண்ணும். அதில் வந்து ஹைஃபன் போட்டு ஆரோ போடுவீங்களா, இதில் வந்து கோலனே வைக்கணும் ரிட்டர்னுக்கும். இது வச்சுன்னா பூலை ரிட்டர்ன் பண்ணணும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ பூலியன்கிறவர் ஒரு சயின்டிஸ்டோட பேர். அவர் தான் வந்து ட்ரூ ஃபால்ஸை வந்து 0s 1s நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலான்னு கண்டுபிடிச்சவர். அதனால் அதுக்கு அவர் பேரையே வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நாம் வந்து இதுக்குள்ளே ஃபுல் லாஜிக் எழுத போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எரர் போயிருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு நீங்கள் சும்மா ரிட்டன் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா போதும், பூலியன் எதுவும் கொடுக்கவே தேவையில்லை. ஸோ இதுக்காக அவுட்புட் ட்ரேசிங்கை நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்காக இருந்தால் இட்ஸ் ஆம்ஸ்ட்ராங்னு என் கோட் அந்த இது ஆடாய் வரும், இல்லைனா இட்ஸ் நாட் ஆம்ஸ்ட்ராங்னு வந்துடும். இப்போ நான் ரிட்டன் ட்ரூ கொடுத்தனால ஆல்வேஸ் என்ன நம்பர் கொடுத்தாலும் ஆம்ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அப்போ நான் இப்போ ரன் பண்ணிட்டு நான் வந்து எதை கொடுத்தனாலும் இட் இஸ் ஆம்ஸ்ட்ராங்னு வரணும். ட்ரை பண்ணி பார்த்துலாமா? 10 கொடுத்தா இட் இஸ் ஆம்ஸ்ட்ராங் வரும், ஆனால் இட்ஸ் நாட் ஆம்ஸ்ட்ராங் பட் இட் இஸ் ஆம்ஸ்ட்ராங் வருது. தெரியுதா? ஏன்னா நான் இங்கே வந்து ரிட்டன் ட்ரூ கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே ரிட்டன் ஃபால்ஸ் கொடுத்துட்டுனா இங்கே போய்க்கும். கரெக்டாக? இப்போ தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இப்படி கொடுத்துட்டு இவ்வளோலாம் நான் செக் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது நான் எழுதுகிற கோட் கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு உடனே வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் விளையாண்டு பாருங்கள், சும்மா இதுலேயே நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க. இப்போ நான் போயிட்டு 10 கொடுத்தேன்னா இட் இஸ்ன்ட் ஆம்ஸ்ட்ராங்னு வந்துருச்சு, 10 isn't ஆம்ஸ்ட்ராங்னு வந்துருச்சு. ஸோ என்னோட இந்த போர்ஷன் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக? இதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போ நான் இதை மட்டும் சரி பண்ணனா போதும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்னா, நாம் வந்து இதை 3 ப்ராப்ளமாக பிரிக்கிறோம். கரெக்டாக? மொதல் ப்ராப்ளம் என்ன, இப்போது நம்ம வந்து என்ன வந்து ஃபஸ்ட் என்னவா பண்ணணும், தனித்தனி நம்பர்ஸாக பிரிச்சுக்கணும். கரெக்டாக? ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், மாடு 10 பண்ணுறோம், டிவைட் பை 10 பண்ணுறோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், வேர் tn = n. ஓகேவா? ஸோ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணால் அது எதை பை 10 பண்ணுறப்ப அந்த நம்பர் குறைஞ்சிட்டே போகல. கடைசி அது 2 ஈக்குவலாக நம்ம செக் பண்ணணும். அப்போது நம்ம வந்து கடைசி என்ன பண்ணிக்கலாம்னா, if tn = n னா
ரிட்டர்ன் ட்ரூ. புரியுதா? ஓகே, காட் இட் ரைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த டெம்பரரி நம்பரை வந்து பை 2 பை 2 பை 2 பை 10 பை 10 பை 10 பை 10 பண்ணிட்டே வர போகிறோம். 0 ஆகிற வரைக்கும். கரெக்டாக 0 ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து லூப் விட்டு வெளில வந்துடணும். ஏன்னா அப்போ அந்த நம்பர் தீர்ந்துருச்சு. அவருக்கு 153 டிவைட் பை 10 15 ஆயிடும். டிவைட் பை 10 1 ஆயிடும். டிவைட் பை 10 0 ஆயிடும். ஸோ 0 ஆகிற வரைக்கும் ஒன்று. அப்போ while tn is greater than 0. அப்போ tn greater than 0 வரைக்கும் அந்த while லூப் ரன் ஆகணும். கரெக்டாக? அதனால தான் இப்படி போட்டுக்கிட்டோம். இப்போ அது வரைக்கும் என்ன ஆகணும்? நம்ம வந்து 2 இது பண்ணுறோம். ஒன்று பை 10 பண்ணுறோம், இன்னொன்று mod 10 பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து tn பர்சன்டேஜ் 10. அப்போ அந்த 153 10 3 வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? tn ஈக்குவல் டு tn பை 10. இப்போ என்ன ஆகுது? 153 15 ஆயிடுது. அப்போ 15 mod 10 ஆகிறப்ப 5 கிடைக்குது. அப்புறம் அது வந்து 1 ஆயிடுது. அப்புறம் 1 mod 10ங்கிறப்ப 1 கிடைக்குது. அப்புறம் 0 ஆயிடுது. 0 ஆனி வெளில வந்துடும். புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இது எத்தனை தடவை ஆயிருக்குன்னு நான் முதல்ல ஒரு கவுண்ட் எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பவருக்கு ரைஸ் பண்ண முடியும். ஸோ பவருக்கு என்ன பவருக்கு ரைஸ் ஆகணுங்கிறதுக்கு pன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து 153க்குள்ளே வருது இல்லை? அப்போ வந்து p ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ என்ன ஆகுது? p வந்து 1 ஆயிடுது. அதுக்கப்புறம் 5க்கு 2 ஆயிடுது. 1க்கு வரப்போ 3 ஆயிடுது. ஸோ அப்போ பவர் 3க்கு தான் ரைஸ் பண்ணணும். புரிஞ்சிருச்சா இது இந்த லூப் எப்படி ரன் ஆகும்ட்டு? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட இப்போ பண்ணதை திருப்ப பண்ணி இப்போ நமக்கு இந்த லைன் தேவையில்லை. நம்ம வந்து 3 தடவை சும்மா டிவைட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம மெயினாக அந்த லூப்பை எழுத போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த tn mod 10 பண்ணுறோம் இல்லையா? அதை எடுத்து அதை வந்து இந்த பவருக்கு ரைஸ் பண்ணி அதை அது கூடயே ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அது கூடயே ஆட் பண்ணுறதுக்கு சம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். சம் ஈக்குவல் டு 0. இப்போ சம் முதல்ல 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து பவர் 3க்கு ரைஸ் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணணும். அப்புறம் அது கூட அடுத்தது ஆட் பண்ணணும். அப்புறம் அது கூட அடுத்தது ஆட் பண்ணணும். இப்படியே பண்ணுறதுன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ இது உங்களுக்கு எப்படி நான் அவுட்புட் ரைஸ் பண்ணுறதா கிளியராக புரியும். ஓரளவுக்கு ஐடியா புரியுது நான் எப்படி கொண்டு வரேன்ட்டு. அதுதான் இப்போதைக்கு தேவை. ஸோ இப்போ while again tn greater than 0. இப்போ ஆனால் tn ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? tn மறுபடியும் n பண்ணிக்கலாம். அப்போ தான் மறுபடியும் அதை நம்ம அதே லூப்பை திரும்ப ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ இதை பண்ணி தான் ஆகணும். இது ஆசிட்டிஸ் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் குறைஞ்சிக்கிட்டே போகும். கரெக்டாக? அப்போ தான் 153 வந்து 15 ஆகும். அப்புறம் 1 ஆகும். அப்புறம் 0 ஆகும். ஸோ இதை நம்ம இது i++ மாதிரி. ஸோ இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதை விட முக்கியமாக இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரிமைண்டரை கண்டுபிடிச்சி ரிமைண்டர் பவர் 3க்கு ஆட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் ரிமைண்டர்ன்ட்டு. ஓகேவா? ரிமைண்டர் ஈக்குவல் டு tn mod 10. கரெக்டாக? முதல்ல tn mod 10 பண்ணோம் இல்லையா? அது ரிமைண்டருக்குள்ளே வைக்கிறோம். ஸோ 153 mod 10ங்கிறது 3. இப்போ 3 ரிமைண்டருக்குள்ளே வச்சிட்டோம். இப்போ 3 வந்து பவருக்கு ரைஸ் பண்ணணும். எதுக்கு? பியோட பவருக்கு ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும்? அதை திருப்பி கொண்டு போய் சம்முக்குள்ளே வந்து ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணால் ப்ளஸ் ஈக்குவல் டு. கரெக்டாக? ஸோ சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ம ரெம் பவர் 3. ஓகேவா? விச் மீன்ஸ் ரெம் இன்ட்டு ரெம் மாதிரி. ஆனால் நம்ம இன்ட்டு கொடுக்க முடியாது. நம்ம இப்போ இதர் லூப் இதுக்கு ஒரு லூப் போடலாம். இல்லைனா நம்ம வந்து மேத்தோட ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். மேத்தோட இப்போ இருக்கா? இல்லை எனக்கு தெரிஞ்ச மேத்துக்கு எம் கேபிட்டல் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஸோ மேத் டாட் பவ் இதில் வந்து இல்லை ரெம் கமா பி தானே வரல? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாமளே நம்மளோட ஓன் பவர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். பண்ணலாமா? இதுக்கு பேர் அதை ராகுல்ஸ் பவர்னு இருப்போம். அப்போ இது என்ன பண்ணுன்னா 2 பேராமீட்டர் வாங்கிக்கும். ரெம்மை வாங்கிக்கும், அப்புறம் வந்து பியை வாங்கிக்கும். இதை வாங்கிட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா இதோட பவர் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாமா? புரியுதா என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு? மேத்ஸ் டாட் பவர் ஒர்க் ஆகல. ஸோ நான் என்னோட ஓன் பவர் ஃபங்க்ஷனை செய்கிறேன். ஓகே, ஃபன் ராகுல்ஸ் பவர். இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இது வந்து ஒரு இன்டர் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? பவருக்கு ரைஸ் பண்ணால் அது ஒரு இன்டீஜர் தானே. ஸோ இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இது வந்து இன்புட்டாக என்ன வாங்கணும்? 2 இன்ட்டை வாங்கணும். கரெக்டாக? ரெம்ங்கிற ஒரு இன்ட்டையும் பிங்கிற ஒரு இன்ட்டு. வெரி குட். கரெக்டாக? இப்போ இந்த 2 வாங்கி அந்த பவருக்கு ரைஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன? ரெம் கூடயே அந்த பவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு ஈஸியாக எழுத தெரியும்ல. வேர் i ஈக்குவல் டு 1 while i less than or equal to p. அது வரைக்கும் நம்ம வந்து அது கூடயே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வேர் சம்முக்கு எஸ்ன்னு வச்சுக்கலாம். சம் ஈக்குவல் டு 1, சம் ஈக்குவல் டு சம் இன்டூ ரெம். கரெக்டாக? ஸோ இப்போ இது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அப்போ வெளில வரப்போ அதோட இது வந்துடும். அப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் எஸ். இப்போனா கரெக்டாக இட் ஷுட் ஒர்க் ஆஸ் ஃபார் as I know. செக் பண்ணிடலாமா? அவ்வளோதான், நம்ம ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம tn ஈக்குவல் டு செக் பண்ணக்கூடாது. சம் ஈக்குவல் டு தான் செக் பண்ணணும். சம்குள்ள தான் அது ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ இங்கே மட்டும் சம் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கணும். செக் பண்ணி பார்த்துருவோம் ஒர்க் ஆகுதான்ட்டு.
பயங்கரமாக டைம் எடுத்துக்கான. இப்போ லூப்பு, இங்கே ஒரு லூப்பு, அதுக்குள்ளே போய் பவருக்கு ஒரு லூப்பு, எவ்வளோ நடக்குன்னு தெரியுதா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 25 கொடுப்போம். இட் இஸ் நாட் ஆம்ஸ்ட்ராங்னு வரணும். ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ரன் ஆகி முடிஞ்சிருச்சா? இல்லை ரன் ஆகிட்டு இருக்கு. ஆஹா, இன்ஃபினிட் லூப் ஆயிடுச்சு. ஆமாம், இங்கே i + c கொடுக்க வேலை பாருங்க. யாருக்கு கண்டுபிடிச்சது? சண்முக பிரியா, வெரி குட். நம்ம ஐ இன்க்ரிமெண்ட்டே பண்ணிடலாம். அங்கே போய் இன்ஃபினிட் லூப்பில் மாட்டிக்கும்ல. ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி ஆப் கிராஷ் ஆச்சுன்னா கவலையப்படாதீங்க. நான் பண்ணாவே இதுதான் நடக்குது. கிராஷ் ஆகாமல் எரர் வராமல் ஆப்பை யாருனாலையும் செய்ய முடியாது. ரீடிங் நாட் அலவுட் டியூ டு டைம் அவுட் கேன்சலேஷனா? சரிடா, இப்போ எனக்கு ஆப் ரன் பண்ணி பார்க்கணும். நான் தான் கோடை மாற்றிட்டேனே. சரி, எனக்கு இப்போ மறுபடியும் முதல்லேருந்து பண்ணு. அதை போட இப்படி எல்லாம் தொலை பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை கிராடல் சிங்க் பண்ணி விடுங்க. இது நடந்துருச்சுன்னா ஒர்க் ஆகிடும் நம்புகிறேன். பார்ப்போம். ஆஹா, அப்போ இப்போ ரன் ஆகலைன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஃபைல் போயிட்டு இங்கே பில்டுன்னு ஒன்று இருக்கும். பில்டில் போயிட்டு பில்ட் ஆப் பண்டலார் ஏபிக்கில் பில்ட் ஏபிகே கொடுத்துருங்க. இப்போ பில்டாக அதை ட்ராக் பண்ணி உள்ள ட்ராப் பண்ணிக்கலாம். வந்துருச்சா? இதில் போயிட்டு லொக்கேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆயிரும் அந்த ஏபிகே. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப் நேமுக்கு போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ராகுல்ஸ் கிளாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆண்ட்ராய்ட் சொல்லி சில தடவை கன்ஃபியூஸ் பண்ணும், பிரச்சனை பண்ணும். அப்போ நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், வழி இல்லை. ஓகே, இப்போ 25 கொடுத்து பார்ப்போமா? எடா கிளிக்கும் 25 இஸ் ஆம்ஸ்ட்ராங் வந்துருச்சா? நமக்கு அதே 153 கொடுத்தா இட் இஸ் ஆம்ஸ்ட்ராங்னு வரணும். கரெக்டாக 153 இஸ் ஆம்ஸ்ட்ராங். தெரியுதா? நம்ம இன்னொன்று ட்ரை பண்ணுவோம். 5 வந்து நமக்கு ஆம்ஸ்ட்ராங் இல்லைன்னு தெரியும். 5 இஸ் ஃபஸ்ட் 9 ஆம்ஸ்ட்ராங் தானே. ஸோ நாம் தப்பாக நினச்சா கூட அது கரெக்டாக தான் வருது. 400 வந்து ஆம்ஸ்ட்ராங் கிடையாது, இஸ்ன்ட் ஆம்ஸ்ட்ராங் வந்துருச்சு. தெரியுதா? 407 வந்து ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கு. 407 இஸ் ஆம்ஸ்ட்ராங். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு எல்லா நம்பருக்குமே இது ஒர்க் ஆகுது. எனக்கு இவ்வளோ தான் தெரியுது, எனக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணணும். ரெடியா? இதுக்கு தனியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படியாவது இதை குறைக்க ட்ரை பண்ணணுமே. சரி, ஓகே, நோ வரிஸ். நான் இப்படியே வச்சிட்றேன். இதுக்கு பவர் 2 கொடுத்தா ஓகேவா? ஆம்ஸ்ட்ராங்கான்னு செக் பண்ணி காமிக்கிறதுக்கு எனக்கு வேறு யாராவது இந்த அவுட்புட் ட்ரேசிங் சொல்லி தரணும். யார் ரெடி? இது அவுட்புட் நீங்களே ட்ரேஸ் பண்ணி காமிக்க போகிறீங்க. இதை நான் வந்து இப்போ மினிமைஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி எனக்கு வந்து இந்த ராகுல்ஸ் பவருக்கு நீங்கள் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணணும். யாருனால பண்ண முடியும்? வரையா நீங்கள் ரெம்முக்குள்ளே 5ன்னு கொடுத்துரு, பவர் 2 கொடுத்துரு. ஓகேவா? ஸோ அந்த வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கோ. ரெம்மு, பவு, பி, அப்புறம் ஐஏஎஸ். அதுக்கப்புறம் இந்த லூப்புக்கு தானே அவுட்புட் ட்ரேசிங் பண்ணிட்டு என்ன ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்ணி பண்ணிடுவியா? சொல்லிடுவீல? வா பண்ணுவா. ஃபங்க்ஷன் இருக்கிறனால ஃபங்க்ஷனோட நேம் வச்சு தான் ரேமில் டாட் வச்சு தான் நம்ம பண்ணணும். அதனால் இது வச்சுக்கோங்க. டாட் ரெம் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ராகுல்ஸ் பவர் டாட் பி ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே இன்ட் என்ன இருக்குன்னா நம்ம இன்ட்டாக வந்து அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வேறு i is equal to 1, i equal to 1 அதுவும் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து டிக்ளேர் இருக்குது. ஸோ நம்ம அதையும் வந்து ராகுல்ஸ் பவர் டாட்னு தான் வச்சு பண்ணணும். I is equal to 1, s is equal to 1. இப்போ வந்து while iல என்ன இருக்கு? 1 greater than or equal to p ல என்ன இருக்கு? சாரி, less than or equal to p ல என்ன இருக்கு? 2. ட்ரூவா? ட்ரூ. அப்போ என்ன ஆகும்? s is equal to s into rem. s ல வந்து s is equal to 1 into 5. ஆன்சர் 5. இப்போ என்ன ஆகும்னா i ப்ளஸ் ப்ளஸ் ஐயோட வேல்யூ எஸ்ல 5 மாற்றிட்டு ஐயில் 2. அதுக்கப்புறம் மறுபடியும் செக் ஆகும். 2 ட்ரூ ஆகிடும். இப்போ என்ன ஆகும்? s is equal to எஸ்ல என்ன இருக்குது? எஸ்ல என்ன இருக்குது? 5 இன்ட்டு ரெம்ல என்ன இருக்குது? 5 25. அப்போ s is equal to 25. ஐயோட வேல்யூ அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் 3. இப்போ மறுபடியும் போய்ட்டு வேல்யூ செக் பண்ணும். ஐயோட வேல்யூ என்ன? 3. less than or equal to 2 ஃபால்ஸ். அப்புறம் என்ன ஆகும்? ரிட்டர்ன் எஸ்ல என்ன இருக்கு? 25. ஓகே, அப்போ இங்கே 25 வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா?